பொதுவாக பைக் வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கனவுல. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த 90s கிட்ஸ் எல்லாம், எஸ்பெஷலி இந்த பொல்லாதவன் படம் ரிலீஸ் ஆன டைம்லலாம். வந்துட்டேன் கண்டென்ட்குள்ளே தான் வரேன். பொதுவாக பல்சர், அப்பாச்சி, ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரியான வண்டிகளில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஷாக் அப்சர்வர் இருக்கும். அது கூட ஒட்டியே சின்னதாக சிலிண்டர் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. எஸ், அதே தான். அந்த சிலிண்டரில் என்ன நினச்சேன், ஆயில் தான் ஊற்றி வச்சுருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அதுக்குள்ளே நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஒரு வேளை அந்த சிலிண்டரை அந்த இடத்துல வைக்கல அப்படின்னா இந்த பைக் எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புரியல? அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பைக்கில் பொதுவாக நம்ம மேடு பள்ளங்கள்லாம் இருக்கிற ரோட்டில் போகும்போது அங்கே சடனாக ஏற்படுற அதிர்வை குறைக்கிறதுக்காக தான் நம்ம ஷாக் அப்சார்பரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பைக்கோட ஃப்ரண்ட் வீலில் பார்த்தீங்கன்னா பொதுவாக டெலிஸ்கோபிக் ஃபோக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. பேக் வீலில் காமனாக சிங்கிள் ஷாக் அப்சார்பர் இல்லைனா டியூவல் ஷாக் அப்சார்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஷாக் அப்சார்பரில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சிலிண்டரும் பிஸ்டனும் இருக்கும். அந்த சிலிண்டருக்குள்ளே கொஞ்சம் ஆயிலை ஃபில் பண்ணியிருப்பாங்க. இந்த சிலிண்டருக்குள்ளே பார்க்க இப்படி தான் இருக்கும். இதில் பிஸ்டனில் ஒரு வால்வ் வச்சுருப்பாங்க. இதனால் பிஸ்டன் மேலே கீழே மூவ் ஆகும்போது அந்த வால்வ் வழியாக ஆயில் மேலேயும் கீழேயும் போகும். எப்போல்லாம் இந்த பைக் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குதோ அப்போல்லாம் இந்த பிஸ்டன் கம்ப்ரெஸ் ஆகும். இதனால் அந்த வால்வ் வழியாக ஆயில் மேலே போயிட்டு கீழே வரும். இப்படி செய்கிறதுனால வண்டியில் ஏற்படுற அதிர்வை இந்த ஷாக் அப்சார்பர் உள்வாங்கிக்கிட்டு வண்டியை ஓட்டுறவங்களுக்கு ஸ்மூத்தான ரைடை தருது. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை. ஸ்லோவாக மூவ் ஆகிற வண்டிங்களுக்கு வேணால் அது சரிப்பட்டு வரலாம், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற வண்டிங்களுக்கு அது சரிப்பட்டு வராது. ஏன்னு இப்போ பார்க்கலாம். இவர் கையில் ஷாக் அப்சார்பர் மாதிரியே ஒரு செட்டப்பை வச்சுருக்காரு. இதில் ஒரு பிஸ்டனும் சிலிண்டரும் இருக்குது. இந்த சிலிண்டரோட 2 பக்கமும் சீல் பண்ணி வச்சுருக்காரு. இந்த சிலிண்டர் ஃபுல்லாக ஆயில் ஃபில் ஆகியிருக்கு. இப்போது இந்த பிஸ்டனை மூவ் பண்ணும்போது இந்த பிஸ்டனில் ஆயில் மேலேயும் கீழேயும் மூவ் ஆகிறத பார்க்கலாம். இப்போது இதே பிஸ்டனை வேகமாக மூவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதில் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படி பபிள்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஆயிலோட ப்ராப்பர்ட்டியே போயிடும். அதாவது அது ஒரு ஆயில் மாதிரியே நடந்துக்காது. இதனால ஷாக் அப்சார்பர் ஒழுங்காக வேலை செய்யாது. இப்படி ஒழுங்காக வேலை செய்யாத ஷாக் அப்சார்பரோட நீங்கள் வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா வண்டியில் ஏற்படுற அதிர்வு அந்த ஷாக் அப்சார்பர்னால தாங்க முடியாமல் அந்த ஷாக் அப்சார்பர் வண்டியை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரி, இது ஏன் நடக்குது அப்படிங்கிற சயின்ஸை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பிஸ்டனை சடனாக மூவ் பண்ணும்போது பிஸ்டனோட ஒரு பக்கத்தில் ப்ரெஷர் அதிகமாகும். அதே போல் இன்னொரு பக்கம் ப்ரெஷர் லோ ஆகும். இப்படி ப்ரெஷர் லோ ஆச்சுன்னா அங்கே ஒரு வெற்றிடம், அதாவது வேக்யூம் ஃபார்ம் ஆகி பபிள் ஃபார்ம் ஆகும். ஆனால் இந்த பபிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. ஏன்னா நார்மலாக வாட்டர் பாயில் ஆகும்போது அந்த பபுளும் சரி அதை சுற்றி உள்ள வாட்டர் மாலிக்யூல்ஸும் சரி லோ ப்ரெஷரில் இருக்கும். ஆனால் இதில் பபிள் இருக்க இடம் மட்டும்தான் லோ ப்ரெஷர் ஆகியிருக்கும். அதை சுற்றி இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஹை ப்ரெஷரில் இருக்கும். இப்படி ஃபார்ம் ஆகிற பபிளை சுற்றி உள்ள ப்ரெஷர்னால அந்த பபிள் சீக்கிரமாகவே வெடிச்சிடும். இந்த பபிளை கேவிடேஷன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி வெடிக்கும் போது அது ஒரு ஷாக் வேவை க்ரியேட் பண்ணும். அந்த ஷாக் வேவ் அதை சுற்றி உள்ள மெட்டீரியலில் டேமேஜ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இப்படி நிறைய பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால ஆயிலோட ப்ராப்பர்ட்டி போயிடும். இதே ப்ராப்ளம் தான் ஷாக் அப்சார்பர்லையும் நடக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமை பார்த்த இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கான ஒரு சொல்யூஷனே கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா இந்த பிஸ்டன் மூவ் ஆகிறதுனால தான் சடனாக அங்கே லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. அதனால தான் அங்கே கேவிடேஷன் பபிள் ஃபார்ம் ஆகுது. ஒருவேளை அங்கே லோ ப்ரெஷரே ஃபார்ம் ஆகாத மாதிரி கிரியேட் பண்ணிட்டா என்ன அப்படின்னு யோசிச்சாங்க. இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த சிலிண்டருக்கு அடியில் ஒரு ஃப்ளெக்சிபிளான சேம்பரை கிரியேட் பண்ணாங்க, ஒரு பலூன் மாதிரி. அந்த பலூனுக்குள்ளே நைட்ரஜன் கேஸை குறிப்பிட்ட ப்ரெஷரை வச்சு ஃபில் பண்ணிட்டாங்க. ஏன் நைட்ரஜன் கேஸ்னால் அது ஈஸியாக ரியாக்ட் ஆகாது, ரப்பர்லேருந்து எஸ்கேப் ஆகாது. அதனால தான் இப்படி ஃபில் பண்ணதுனால அங்கே லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும்போதெல்லாம் பலூனுக்குள்ளே இருக்கிற நைட்ரஜன் எக்ஸ்பேண்ட் ஆகி அங்கே ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகாமல் பார்த்துக்கும். இதனால் கேவிடேஷனும் ஃபார்ம் ஆகாது. இந்த நைட்ரஜன் சிலிண்டரை தான் ஷாக் அப்சார்பர் கூட ஒரு சின்ன கண்டெய்னரில் வச்சுருக்காங்க. இது இருக்கிறதுனால தான் ஷாக் அப்சார்பர் அதோட வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் பல்சர், அப்பாச்சி, என்ஃபீல்டு இந்த மாதிரியான வண்டிகளில் ஷாக் அப்சார்பர் கூடவே சிலிண்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இந்த கேவிடேஷன் பபிள் இங்கே வேணால் யூஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கிட்னி ஸ்டோன் ஆப்ரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்னி ஸ்டோன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கிட்னியில் ஃபார்ம் ஆகிற அந்த ஸ்டோன்ஸ் யூரேட்டர் மாதிரியான இடத்துல போய் அடைச்சிக்கும். அந்த சமயத்தில் மைக்ரோ பபிள்ஸை ஒரு டியூப் மூலமாக இந்த ஸ்டோன் இருக்கிற இடத்துல வைப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பபிள்ஸ் இருக்கிற இடத்துல அல்ட்ராசவுண்டை பாஸ் பண்ணுவாங்க. இப்படி அல்ட்ராசவுண்டை பாஸ் பண்ணுறதுனால அந்த பபிள்ஸ் வைப்ரேட் ஆகி வெடிக்க ஆரம்பிக்கும். இதனால் சின்ன சின்ன எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடந்து அந்த ஸ்டோனை பிரேக் பண்ணி விட்டுடும்.
இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் கிட்னி ஸ்டோன்ஸை ஈஸியாக டாக்டர்ஸ் பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவில் எப்படி கேவிடேஷன் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, அது எப்படி ஷாக் அப்சர்பரை பாதிக்குது, அது மட்டும் இல்லாமல் அது எப்படி கிட்னி ஸ்டோன்ஸை பிரேக் பண்ணுது, இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் வீடியோட உங்களை நான் சீக்கிரமே மீட் பண்ணுறேன். Until then, this is Rakesh signing off. ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் சிட்டி லேப்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலயமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 21st சென்ச்சுரியோட கீ ஸ்கில்ஸான ரொபாட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், ப்ரோக்ராமிங்னு இப்படி பல கோர்சஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக தான் வரப்போகிற சண்டே நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் ஸ்கூல் பசங்க யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நிறையா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த காலத்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான ஆக்டிவிட்டிஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.